இன்னைக்கு தாவேக தொண்டர்கள் போனோம் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கல, வெறும் அந்த செல்ஃபோனில் போனது குழந்தைகள்கிட்ட ஒரு மெசேஜ் பண்ணாருங்களா, அதுதான் வந்து போயிடுச்சு. களத்திலே போய் பெருசாக ஓட்டு கேட்காம ஜெயிச்சிருக்கிறாங்க. இல்ல அது ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சா? இல்லை 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 அதில் சினிமா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இங்கே தான் பேராபத்து ஒன்று இருக்குது. இது ட்ரெண்ட் செட் இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு சந்திக்கல, கேம்பெயின்ஸ்க்கு போகல, வெறும் சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் தான் அதிகமாக கரெக்ட். இது வந்து ஒரு அதிசயம், இது நடந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு அதிசயம்லாம் நடக்கும்னு கேரண்டி இல்லை, திருப்பி இவங்களுக்கே நடக்கும்னு கேரண்டி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி சான்ஸ் கொடுப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க, இதுக்கப்புறம் உங்களை பார்ப்பாங்க, உங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி இருந்த பாசமே 5 வருஷம் கழிச்சு விஜய் ஆட்சியில் இருக்கும்போது இருக்குமானா 100% இருக்காது. எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே. இது உண்மை. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி உண்மையாக இருக்குது. எவ்வளோ தேர்தல் வந்தாலும் இதெல்லாம் உண்மை. ஒன்று. ரெண்டாவது, எம்ஜிஆர் அவர்களே 2வது வாட்டி 3வது வாட்டி நிற்கும் பொழுதெல்லாம் லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரி போல் மார்ஜினலாக 130 140 அந்த ரேஞ்சில் தான் போயிருக்கிறார். இப்போ இவர் 108 நிற்கிறார், 110 நிற்கிறார். 8 சீட்டு கம்மி மெஜாரிட்டிக்கு, 9 சீட்டு கம்மி மெஜாரிட்டிக்கு கிட்டத்தட்ட. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இன்னும் உழைக்க வேண்டியது இருக்குது. ஒன்று. ரெண்டாவதுங்க, இது வந்து தவறான முன் உதாரணமாக போயிடும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வாட் கம்ஸ் ஈஸி கோஸ் ஈஸி. சூதாட்டத்தில் வர பணமோ லாட்ரியில் வரவனோ லாட்ரி அச்சிச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் சரியாக அதை இன்வெஸ்ட் பண்ணலாம், லாட்ரியில் வந்த பணம் உடனே அதுவே போயிடும். எது உங்களுக்கு சுலபமாக வருகிறதோ, கடின உழைப்பின் மூலமாகவோ இல்லை ஒரு தொடர் பயிற்சியின் மூலமாக வராத வேறு வெற்றி இருக்கு இல்லையா, அது உடனே உங்கள் கையை விட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்றது நான் ஏதோ புதுசாக சொல்ல. இதை வந்து சைக்காலஜி படித்தவங்கலேருந்து பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்கள் பெருமக்கள்லாம் சொன்ன விஷயம். சுலபமாக வருது, சுலபமாக போயிடும். வாட் கம்ஸ் ஈஸி கோஸ் ஈஸி. இந்த வெற்றியானது விஜய் அவர்களுக்கு ஈஸியாக வந்திருக்கு. அதே நம்ம ஒத்துக்கிறணும். நல்ல வெற்றி, மக்கள் கொடுத்த வெற்றி. விஜய் அவர்களோட உழைப்பை தாண்டி மக்கள் நேசித்து கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் என்ன அதுக்கு கைமாறு பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்க்கணும்.